அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العباد أو كما قال عليه الصلاة والسلام. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்களெல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ரஜப் மாதத்தினுடைய 2வது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய இறை அருளும் குறையில்லாமல் நிறைவோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நோயற்ற வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் சமூகத்தினுடைய அனைத்து கெடுதிகளை விட்டும் பாவங்களை விட்டும் பகைமைகளை விட்டும் அனைத்து தீய குணங்களை விட்டும் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நல்லோர்களாக ஐங்கால தொழுகை தொழுது நிறைவேற்றக்கூடிய நெல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய மஹல்லா மக்கள் நம்முடைய ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனை விளங்கி குர்ஆனை படித்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் கேள்வானாக. ஹலாலை பேணக்கூடியவர்களாகவும் ஹராமை விட்டு நாம் முற்றிலுமாக நீங்கி இருக்கக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் கேள்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த ஜுமாவுடைய பரக்கத்தை நிரப்பமாக இந்த ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்தை நிரப்பமாக அல்லாஹ் தந்து அருள்வானாக என்ற துஆவோடு கடந்த வாரத்திலே ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை பற்றி நாம் ஜும்மாவிலே பார்த்தோம். இந்த வார ஜும்மாவிலே நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது சொன்னால் அதுதான் துஆ. நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடினுடைய மூலமாக இருக்கக்கூடிய அசலாக இருப்பது துஆ. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உம்மிடத்திலே அந்த இறைவன் யார், அவனை என்னை பற்றி கேட்கின்றார்கள், சொல்லுங்கள், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹு தாலா வேறொரு வசனத்திலே கூறுகின்றான், மின் ஹப்லில் வரீத், பிடரினுடைய நரம்பை விட நெருக்கமாக அல்லாஹ் இருக்கின்றான். உயிர் நாடி இருக்கின்றதல்லவா,
பிடரினுடைய நரம்பை விட அல்லாஹ் நம்மிடத்திலே அடியார்களோடு மிகவும் நெருக்கமாக அல்லாஹ் இருக்கின்றான். அந்த அல்லாஹோட நாம் நம்முடைய கடமைகள் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், இன்னும் உறவுகளை பேணுகின்றோம், அனைத்து நற்காரியங்கள் செய்கின்றோம். நான் அனைத்து அமல்களை விட சிறந்தது துஆவாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அத்துஆஉ முஹுல் இபாத், அனைத்து வணக்கங்களினுடைய அடிப்படை அசலாக மூளையாக இருப்பது துஆ என்று அகில உலகத்தினுடைய அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். துஆ, அந்த துஆவை எவ்வாறு கேட்பது, அதற்குண்டான நிபந்தனை என்ன? முதலிலே துஆவுக்குண்டான சில கெடுதிகளை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த கெடுதிகளை விட்டு நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் அடுத்தடுத்த அங்கீகாரம் பெறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு எதுவெல்லாம் காரணம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, இருக்கக்கூடிய இடம், இதுவெல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும். இது எப்படி இருக்க வேண்டும்? ஹலாலாக இருக்க வேண்டும். அது ஹலாலாக இருக்கும் பட்சத்திலே அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த உணவு, உடை, இருப்பிடம் அது ஹராமாக இருக்கும் பட்சத்திலே, ஹராமாக இருக்கிறது சொன்னால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு நாம் நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்கின்றோம், நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கின்றோம். ஆனால் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, நம்முடைய கஷ்டங்கள் நீக்கப்படுவதில்லை. இதற்கு என்ன காரணம்? அதுதான் நம்முடையத்திலே ஹராம் வந்துவிடக்கூடாது. ஹராம் வந்ததினுடைய விளைவாக நான் ஹராம்லாம் என்னிடத்துல வரலையே, நான் எங்க என்னிடத்துல ஹராம் இருக்கிறது ஹஸ்ரத் அப்படின்னு ஒரு கேள்வி. கடந்த வார ஜும்மாவிலே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொன்னேன். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லாத உணவு அது பரக்கத்து இல்லைன்னு சொன்னேன். ஒருவர் கேள்வி கேட்டாங்க, சரி ஹராமான உணவு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா அது ஹலால் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதற்குண்டான பதிலும் இது அமைகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உணவு ஹராமாக இருக்கிறது, நான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டேன், அது எனக்கு ஹலாலாக ஆகிவிடுமா என்று சொன்னால் அறவே ஆகாது. அது ஹலாலாக ஆகாது. ஹராம் எக்காலத்தில் ஹலாலாக ஆகாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்திலே நிறைய விஷயங்கள் எதுவெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இது அது இப்ப பயன்படுத்த முடியுமா? இன்றைக்கு நம்மிடத்திலே நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு வட்டி வாங்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்மை தேடி வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய உலகத்திலே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் காட்டு பகுதியில போறாரு, வனாந்திர பகுதி, ஒதுங்குவதற்கு இடமும் இல்லை, உண்ணுவதற்கு உணவும் இல்லை, நல்ல ஒரு ஆடை இல்லை. அவர் அழுக்கடைந்த ஆடையாக தலையெல்லாம் புழுந்தி படிந்தவராக செல்கின்றார். பசியில் இருக்கின்றார், மிகவும் ஒரு கவலையான ஒரு மனிதராக கஷ்டத்தோடு இருக்கின்றார். யா அல்லாஹ், என் கஷ்டத்தை நீக்கி யா அல்லாஹ், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் துஆ கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? துஆ கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய துஆ கபூலியத்தாகவில்லை. அவருடைய துஆ என்ன ஆகல? ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது மறுக்கப்படுகிறது. காரணம் கேட்கப்படுகின்றது, அவர் உண்ட உணவு அது ஹராமாக அவருடைய உடம்பில் இருக்கிறது, அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையோ அது ஹராமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது, அறவே ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மிடத்திலே ஹராமான எந்த ஒரு விஷயமும் நம்முடைய
வீட்டுக்குள் வந்துவிடக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளில் வருவார்கள். உலகம் அழிவு நாளுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஹின்சீர்கள் எல்லாம் அழிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு உணவுகளிலே சர்வ சாதாரணமாக அந்த ஹின்சீருடைய அதை கலக்கப்படுகின்றது. அதிலே ஏதாவது ரீதியிலே பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸுகள், சின்ன சின்ன ருசியான உணவுகளிலே அந்த ஹின்சீருடைய பாகங்கள் ஏதாவது ரீதியிலே கலக்கப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இவைகளை விட்டும் சமூகம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய சந்ததிகள் குர்ஆன் உள்ளத்தில் இறங்குவதில்லை, குர்ஆனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவதில்லை. ஹதரத் இப்னு சுஹ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய முஹத்தீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ மனப்பாடம் பண்ணிட்டாங்க. வெறும் 88 நாள்ல குர்ஆனை மனப்பாடம், ஹாஃபில் 88 நாள் குர்ஆனை வெறும் 88 நாள்ல குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் ஹலாலான உணவுகள் அவருடைய உள்ளத்திலே அவர் சாப்பிட்டது காரணமாக உள்ளம் சுத்தமாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஹலாலான உணவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹராமை விட்டும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், மிகப்பெரிய அவன் சர்வாதிகாரியாக இருந்தான். அவன் ஒரு முஸ்லீம். பல்வேறு ஹாஃபிதுகளை எல்லாம், முஸ்லீம் ஹாஃபில் குர்ஆன் ஹாஃபிதுகளை அடித்தான். ஷரியத்தை பேசக்கூடிய ஆலிம்களை சிறையில் அடைத்தான். ஷரியத்தை யாரெல்லாம் பேசுகின்றார்களோ மார்க்கத்தை பற்றி பேசக்கூடாது அவனுக்கு. அவன் பண்ணியதெல்லாம் மிகப்பெரிய ஹராமான அனைத்தும் செய்தான், அட்டூழியங்கள் செய்தான், மிகப்பெரிய அநியாயங்களை புரிந்தான். அவனிடத்திலே அவனுடைய கூட்டாளி சொல்கின்றார், ரொம்ப அநியாயம் செய்கிற, ஆனால் உன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்றார்கள். அவர் துவா கேட்டா கபூல் ஆச்சுன்னா உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அழிஞ்சிரும். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யலான்னு ஆலோசனை செய்தான். என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாங்க. யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்ப ஷரியத்தை பேசக்கூடிய இபாதத்தோடு இருக்கக்கூடிய அவர்களை துவா செய்யாத அளவுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு. அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு முடிவு எடுத்தான். யார்ட்டுமே சொல்லல, சொன்னா தெரிஞ்சிருமே இல்லையா, யார்ட்டுமே சொல்லல. ஒரு ரகசியமா அவனுக்குள்ள ஒரு முடிவு செய்து ஒரு விருந்தோம்பல் அறிவித்தான். ஊரிலோடு எல்லோருக்கும் விருந்து, ஒருவர் கூட விடக்கூடாது, எல்லோரும் என்னுடைய அரண்மனைக்கு வந்துருங்க, எல்லோரும் சாப்பிடணும், யாரையும் ஒரு ஆளு கூட விடல. ஊர் விருந்து சொல்லுவோமா இல்லையா, ஊர் விருந்து. அதுபோல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஊர் விருந்து போட்டான். ஊர் முழுக்க எல்லோரையும் கூட்டு விருந்து போட்டான். அப்போ ஊரினுடைய எல்லோரும் வந்தார்கள். குறிப்பாக யாரெல்லாம் இவனுடைய ஆட்சிக்கு எதிராக துவா செய்வாங்கன்னு சொல்லப்பட்டதோ அவர்களே அழைத்தான். அவர் ஸ்பெஷலா நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரடியா போய் அரசர் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை அழைக்கிறான். கண்டிப்பா நீங்களாம் வந்தே ஆகணும். எல்லா மக்களும் வந்தாங்க. அந்த துவா செய்யக்கூடிய இபாதத்தோடு இருக்கக்கூடிய அவர்களையும் அழைக்கப்பட்டது. எல்லோரும் விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், இப்பொழுதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மன நிம்மதியா இருக்கிறேன். நான் பயந்துட்டே இருந்தேன். என்னது, நான் பயந்துட்டே இருந்தேன் எனக்கு எதிராக ஏதாவது துவா செஞ்சிருவீங்களோன்னு. இப்பொழுது அது இல்லை. என்ன தெரியுமா, நீங்க சாப்பிட்ட உணவு உங்களுக்கு ஹராமாக ஆகிவிட்டது. நான் இந்த உணவிலே ஹராமை கலந்து விட்டேன். இந்த உணவில் என்ன செய்து விட்டேன், ஹராமை கலந்து விட்டேன்.
இனிமேல் நீங்க துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, இனிமேல் நீங்க துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அவனுடைய ஆட்சிக்கு எதிராக துவா செய்யக்கூடியவர்களினுடைய விஷயத்திலே ஹராமான உணவு அவருடைய வயிற்றுக்குள்ள போனதன் காரணமாக துவா செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது நிதர்சனம் தான். ஆனால் தெரியாம சாப்பிட்டாச்சு, தெரிந்து சாப்பிடல, தெரியாம சாப்பிட்டோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க, தெரியாம சாப்பிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய துவா கேட்டோம்னு சொன்னா அதையும் அல்லாஹ் மன்னிப்பான் தான், மன்னிச்சிருவான். மன்னிச்சு எழுத துவா செய்ய ஏற்றுக்கொள்ளப்படையும். இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஹராமான உணவு அது எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஆபத்திலே போய் முடிகின்றது என்று பாருங்கள். எவ்வளவு இபா செஞ்சாலும், எவ்வளவு வணக்க வடிவ ஹஜ்ஜே செஞ்சாலும், வட்டிக்கு வாங்கி ஹஜ்ஜிக்கு போறோம், போலாமா? கூடாது. வட்டிக்கு வாங்கி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கல்யாண விசேஷம் நடத்துறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, கடன் கேட்டா யாரும் தர மாட்டாங்க. எனவே ஆடம்பரமா செய்யணும், ஆடம்பரமா செய்யணும் சொல்லி வட்டி வாங்கி கல்யாணம் நடத்துவது காரணமாக அந்த புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? என்னங்க, எப்படி ஹராமான உணவுகள், ஹராமான திருமணம், ஹராமான வைபவங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்காது, பரக்கத்தாக இருக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே ஹராம் அது அறவே தடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு வருகின்றார்கள். உணவு சாப்பிட அதாவது வருகின்றார்கள். அப்பொழுது பேரிச்சம்பழம் ஒன்று இருக்கிறது. அது சாப்பிடலான்னு வாய்க்குள்ள போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு கால் இது சதக்காவினுடைய பொருளாக இருக்குமோ அல்லது ஜக்காத்தினுடைய பொருளாக இருக்குமோ? ரெண்டும் கூடாது நபிக்கு, சதக்காவும் கூடாது ஜக்காத்தும் கூடாது. அகல பைத்துக்கு என்ன கூடாது? சதக்காவும் கூடாது ஜக்காத்தும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியுமாக குடும்பத்தார்கள் யாருக்கும் என்னது? ஜக்காத்து ஹராமு, ஜக்காத்தினுடைய பொருட்கள் சாப்பிடக்கூடாது, சதக்காவினுடைய பொருட்களும் சாப்பிடக்கூடாது. அன்பளிப்பு சாப்பிடலாம், அன்பளிப்பு இருக்கா இல்லையா? அன்பளிப்பு சாப்பிடலாம். ஒரு பெண்மணிக்கு ஒருத்தவங்க சதக்காவா கொடுத்தாங்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது எனக்கு சதக்கான்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ் இது சதக்கா, லக்கி சதக்கத்துன் வலனா ஹதியத்தும், உனக்கு தான் அது சதக்கா, எனக்கு அது என்னது, அது பொருள் மாறிடுச்சு, எனக்கு அன்பளிப்பு. வேற ஒருத்தவங்க இது வேற, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவர் கொடுத்தது சதக்கா, அவர் என்ன செய்றாரு? வேறொருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார். வேறொரு போகும்போது அது சட்டங்கள் மாறுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழம், இதுதானே நம்முடைய இடத்துல கிடக்குது, நம்ம சாப்பிடலாம், நம்முடைய இடத்துல தானே இருக்கு, நம்ம சாப்பிடலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. சஹாபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் தொழுது முடிச்சோன்னு வேகமா போயிடுவாரு. என்னன்னு பார்க்கும்பொழுது இவருடைய வீட்டுல வேறொருவருடைய மரத்தினுடைய பழங்கள் இவருடைய வீட்டுல வந்து விடுமா. இப்ப காலை நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அந்த பழங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்? வேக வேகமா போயிட்டு இருக்கிற பழத்தை அவருடைய வீட்டுல போறது. தங்களுடைய பிள்ளைகளை பரவாயில்ல சாப்பிட்டோம், பசியோடு இருக்கிறாங்களே நம்முடைய பிள்ளைங்க, ஏதோ வயிற்ற பசி தீர்த்துனா போதும் அப்படின்னு நினைக்கல. பசி அது ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கல. இங்கே ஹலாலான வாழ்க்கை வாழ்வது, ஹலாலை சஹாபாக்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் பின்பற்றக்கூடியவராக நபி அவர்களோடு எவ்வாறு வாழ்ந்தார்களோ அது அப்படியே சிறிதும் பிசகாமல் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நபி தோழர்கள். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நமக்கு போன் கால் வருகிறது. பெண்களும் ஆண்களும் என்ன செய்கின்றார்கள்? மிக முக்கியமாக குடும்ப பெண்களிடத்திலே அந்நிய நபர்கள் என்ன செய்கிறார்கள்? போன் செய்து உங்களுக்கு இப்படி செய்கின்றோம், அப்படி தருகின்றோம் அப்படின்னு சொல்லி எதுவெல்லாம் பேசி
அவர்களை வட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சமூகத்தினுடைய கெடுதிகளை அவருடைய வீடுகளிலே கொண்டு வருகின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் வருகின்றது என்பதை நாம் கண்கூடாகவே பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் ஹலாலான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ஒரு நாள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமத்துல்லாஹ் அவர்களுடைய மாணவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள். தன்னுடைய ஆசிரியை சந்திப்பதற்காக கடிதம் எழுதுகின்றார்கள். அப்பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மாணவர் வருகின்றார் என்ற ஒரு அன்போடு தன்னை சந்திக்க வருகிற சந்தோஷத்தை என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய சக மாணவரிடத்தில் தற்கால இருக்கக்கூடிய மாணவரிடத்தில் சொல்கின்றார், என்னுடைய முன்னாள் மாணவர் வருகின்றார், அஹ்மது இப்னு ஹம்பல் வருகின்றார், அவர் வரும்பொழுது நீங்கள் நல்ல சிறப்பான உணவு தரணும். அதுபோல அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், அவருக்கு தண்ணீர் நல்ல இடத்துல வைக்கணும், அவருடைய இடத்தை நல்லா சுத்தம் செய்ய அவருக்காக வேண்டி, இப்படியாக ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருக்கு வேண்டிய எல்லா உபகாரமும் செய்கின்றார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி முஆனகா முசாபஹா செய்து நல்ல உணவு பரிமாறப்படுகின்றது. இந்த மாணவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவாங்க சொல்லி தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் போய் பார்த்தா தண்ணீர், ஃபஜர் நேரத்தில் போய் பார்த்தா தண்ணீர் அப்படியே இருக்குது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. என்னது, தஹஜ்ஜுத்தெல்லாம் தொழுவோம் சொன்னாங்க, தூங்கிட்டு இருக்காங்களே, தஹஜ்ஜுத்தெல்லாம் விடாம தொழுவாங்களாம், தூங்கிட்டாங்களே அப்படின்னு மாணவர்களுக்கு சில சந்தேகம் ஏற்பட்டது. இந்த மாணவர் என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர் இடத்துல நீங்க சொன்னீங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்கன்னு சொல்லி தண்ணீர் வைக்க சொன்னீங்க, தண்ணீரே வச்சோம், ஆனா தண்ணீர் அப்படியே தான் இருக்கு, உது செய்யல, அவங்க தொழுதாங்களான்னு தெரியல, தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னு தெரியல. சரி, இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க, நீங்க அவர்கிட்டையும் கேட்க வேணாம், யார்ட்டும் சொல்ல வேணாம், என்னோட இது இப்படியே இருக்கட்டும்ன்றாங்க. ஃபஜர் தொழுகை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுகின்றார்கள். தொழுது முடித்த பிறகு தனியாக அழைத்து, நீங்க தஹஜ்ஜுத்துக்காண்டி தொழுங்க சொல்லி தண்ணீரை வச்சேன், நீங்க ஒது செய்து தொழுதீங்களா, என்ன செஞ்சீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களாம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி, ஒன்றுமே இல்லை, நான் காவயிறு கொஞ்சம் பல நாட்கள் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இன்றைய இரவு தான் உங்க வீட்டில் யா உஸ்தாத் நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன், அருமையான சாப்பாடு சாப்பிட்டதன் காரணமாக இஷாவுல செஞ்ச ஒது அது ஃபஜ்ர் வரைக்கும் இருந்தது, நான் திரும்ப ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இரவெல்லாம் நான் பல்வேறு ஹதீஸ்களை தொகுத்து அதனுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களை ஏற்றிருக்கேன், பாருங்க. அந்த தஹஜ்ஜுத் அப்படியே நான் செய்துட்டேன், நான் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு சிறிது நேரம் அப்படியே சாய்ந்து கொண்டிருந்தேன், நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், இரவெல்லாம் தூங்கல. இந்த உணவு, அவர்கள் உண்ட உணவு அது ஹலாலாக இருந்தது காரணமாக இபாதத்தின் பக்கம் கொண்டு சேர்த்தது. அந்த உணவு நல்ல அமல்களின் பக்கம் கொண்டு சேர்த்து அவர்களுடைய கல்வி, இரவெல்லாம் கல்வி, அவர்கள் மார்க்கத்தினுடைய அந்த புத்தகத்தை எழுதினார்கள், தஹஜ்ஜுத் தொழுதார்கள், இஷாவுல செய்த ஒது ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுருக்கான். சுப்ஹானல்லாஹ், ஒது முறியல. இதுதான் நம்முடைய இமாம்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 40 ஆண்டுகள் இஷாவில செய்த ஒதுவோட ஃபஜ்ர் தொழுதிருக்காங்க. இஷாவில செய்த ஒதுவோட ஃபஜ்ர் தொழுதிருக்காங்க. இரவு நேரங்கள் அதிகமாக இபாதத்து, நீங்க பகல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அவர் ஜவுளி துறையினுடைய வியாபாரி. யாரு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜவுளினுடைய வியாபாரி. ஒரு இமாமாக இருந்தார்கள், காதியாக இருந்தார்கள், வியாபாரியாக இருந்தார்கள். இரவு நேரங்களிலே தூங்காமல் அவர்கள் வியாபாரம் செய்யாமல் அவர்கள் இபாதத்தோடு இருந்தார்கள், கிதாபுகளுக்கு எழுதுவார்கள். இப்படியாக
இமாம்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் நான் இங்கே கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உண்ணக்கூடிய உணவு அது ஹராமை முற்றிலுமாக இருக்கவே கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் சந்தேகம் இருந்தா கூட தவிர்த்துக்குவாங்க. சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னாலே என்ன செஞ்சுவாங்க, தவிர்த்து கொள்வார்கள். நபி தோழர் ஹதரத்து உக்பா ரலியல்லாஹு அவர்களும் ஹதரத்து உம்மு யஹ்யா என்று சொல்லப்படக்கூடியவர்களும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்ல சந்தோஷமா. இடையில ஒரு பெண்மணி வந்து, நீங்க 2 பேரும் என்னிடத்துல பால்குடி சகோதரன்னு சொல்லிட்டாங்க. பால்குடி சகோதரர்கள், நீங்க 2 பேரும் என்னிடத்துல பால் குடித்தீங்க, என்னுடைய பிள்ளைகள் பால் குடிச்சீங்கன்னா முடிஞ்சு. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஷரியத்தினுடைய விஷயத்துல நம்முடைய தாயிடத்தில் நாம் பால் குடித்தோம் என்று சொன்னால் அது வேற, அது நம்முடைய தாய். வேறொரு தாய் இடத்துல மாற்றான் தாய் பால் குடிக்கும் முற்காலத்துல இருந்தது. இப்ப இன்னொரு குழந்தை என்ன செய்யும், பால் குடிக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல ஹதரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறார்கள். அவரோடு வேறு ஒரு சகோதரி என்ன செய்கிறார்கள், பால்குடி சகோதரியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் இருவர்களும் கணவன் மனைவியாக இருந்த காரணமாக அந்த தாயிடத்துக்கு கேட்குறாங்க, ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா எப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லை குடிச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு தெரியும். 2 பேரும் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நீங்க 2 பேரும் குழந்தையா இருக்கும்போது என்னிடத்துல பால் குடித்தீங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க, கல்யாணம் ஆகி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்மளா இருந்தப்போ சின்ன வயசுல குடிச்சிருப்போம்னு சொல்றாங்களப்போ அப்படின்னு இருப்போம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரங்கள் கேட்கின்றார்கள். அந்த பெண்மணி ஆதாரம் சொல்லல. அந்த நபி தோழர், யா ரசூலல்லாஹ், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, எனவே நான் சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அது சகோதரி, பால் குடித்தால் என்னது அந்த பெண்மணி சகோதரி ஆகி விடுவார். எனவே இந்த ரீதியை நான் என்ன செய்கின்றேன், நான் தவிர்த்து கொள்கின்றேன் என்று அவர்களை விட்டு நான் பிரிந்து விடுகின்றேன். யா ரசூலல்லாஹ், மனவிலக்கு எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபி தோழர்கள் கூறுகின்றார்கள். சொன்னால் சந்தேகமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், ஹராமை விட்டும் தவிர்த்து கொள்கின்றார்கள். இன்னைக்கு புதுசா நம்ம ஹராமை தேடணும் அவசியமே இல்லை. இது ஹராமா ஹலாலா தேடணும் அவசியமே இல்லை. நம்மிடத்திலே நாம் எதுவெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஹராம் என்று சொல்லிவிட்டு அது ஹராம் தான், அது ஹலாலாக ஒரு காலம் ஆகாது. எந்த ரீதியிலும் அது ஆகவே ஆகாது. எப்படியாவது நம்ம மாத்திக்கலாம் அப்படி சொல்லவே, அது மாறவே மாறாது. உதாரணமாக நம்மிடத்தில் ஒருவர் ஒரு அமானிதமா ஒரு பொருள் கொடுத்திருக்காரு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, அல்லது 1 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. அவரை கொடுத்திருக்காரு சொன்னா அது கடைசி வரைக்கும் அது அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பிசினஸ் வியாபாரம் செஞ்சோம் சொன்னா அவருடைய பங்கு என்னவோ அதனுடைய இது அப்படியே கொடுத்துடணும். நல்ல கவனிக்கிங்க. ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் நம்ம இடத்துல கொடுத்தாரு, இது பத்திரப்படுத்தி வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதன் மூலமாக அவர் அனுமதி கொடுக்கவில்லை. நீங்க இதை கொண்டு வியாபாரம் செஞ்சீங்க, எனக்கு தேவை 1 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லல. ஆனால் அமானிதமா கொடுக்கப்படும். முற்காலத்துல அனாதிகள் சொத்து இருக்கேன் அல்லவா, அனாதிகள், என் பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டா கொடுத்துருங்க, என்னுடைய பிள்ளைகள் அனாதை பிள்ளைங்க, அந்த தந்தை பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள், அந்த சொத்துக்கள் ஒருவர் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பார். அவர் அதை என்ன செய்யக்கூடாது, அவர் உபயோகிக்க கூடாது. அவர் சொல்லாத வரைக்கும், இல்ல உனக்கு தேவையாக இருக்கும் பட்சத்துல இதுல இருந்து ஒரு பங்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்திருந்தால் மட்டுமே அது ஹலால். அவர் அனுமதி கொடுக்கல, இவரிடத்தில் இருக்கிறது சொன்னால் இதன் மூலமாக அவர் வியாபாரத்தில் போடுவது, அந்த பணம் அப்படித்தானே இருக்கு, அது வந்தா கேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் கூட மார்க்கம் தெளிவாக இந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை விட்டு நாம் தெளிவாக தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இது போல உறவுகளுடைய விஷயத்தில் கூட சஹாபாக்கள் ஹராமை விட்டும் முற்றிலுமாக சந்தேகம்தான், அந்த சந்தேகத்தில் கூட என்ன செய்தார்கள், அவர்கள் முற்றிலுமாக அவைகளை விட்டு தவிர்த்து கொண்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் துஆ. இன்றைக்கு நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹராமை விட்டு முற்றிலுமாக நீங்க இருக்க வேண்டாம், அது ஹலாலான உணவு இருக்க வேண்டாம். நாம் கஷ்டப்பட்டு உடைத்த உணவுகளை கொண்டு தான் நம்முடைய
உடலில் இருக்க வேண்டுமே தவிர ஏதாவது கிடைக்கின்றது எங்காவது கிடைக்கின்றது என்று சொல்லி நாம் நம்முடைய உணவுகளை அது சாப்பிடக்கூடாது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல ஹராமான உணவுகள் எங்கே நாம் பார்த்தோம் ஏதாவது கேள்விப்பட்டோம் சொன்னா அதை தடுக்க வேண்டும். யாராவது தெரியாம சாப்பிட்டாங்க அப்படி சொன்னாங்களோ நாம இது ஹராம, இது சாப்பிடாதீங்க, இது மார்க்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டும். பரவாயில்ல அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சு அவர்களை விட்டுவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு காலம் வரும் உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே மக்கள் ஹலால் ஹராமி பேண மாட்டார்கள். ஹலால் ஹராமி பேண மாட்டார்கள். காரணம் இதுதான். ஹராமை ஹராமாகவும் ஹலாலை ஹலாலாக கருத மாட்டார்கள். ஹராமி ஹலாலாக கருதி கொண்டு வாழ்க்கையிலே சென்று கொண்டிருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட கியாமத்தினுடைய நாட்களிலே நாம் இருந்து விடக்கூடாது. கியாமத்து இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது. எனவே ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். கியாமத்தில் வந்து விட்டது என்று சில பேர் சொல்கின்றார்கள். ரொம்ப மோசமாக இருக்கிறது, காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை நீடித்து வைத்திருப்பான். உலகம் அழியும்தான். அது தினம் அடுத்த வருஷமா 2025 முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. 2050 முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல கிடையாது அப்படிலாம் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில அடையாளங்கள் எல்லாம் வரும். விபச்சாரம் அதிகமாகும், வட்டி அதிகமாகும், மக்களுக்கு மத்தியில் ஹராம் ஹலாலுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கும். யாரா ஹராம் சொன்ன அதெல்லாம் உடுப்பா என்ன இப்ப ஏதோ ஒரு காலத்தில் இருந்ததா அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக மக்கள் பேசிக் கொண்டு இருப்பார்கள். அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றது. பெரிய பெரிய அடையாளங்கள். அந்த பெரிய பெரிய அடையாளங்கள் வந்த பிறகு துன்யா இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? இறைவன் அழிப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லோரும் மறுமையின் பக்கம் நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. மரணம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அது ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஹலாலை பேணி ஹராமை விட்டும் தவிர்ந்து கொண்டு நாமும் நம்முடைய சமூக மக்கள் இருக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரில் ஆக்கில்வானாக. அல்லாஹு தஆலா எல்லா தீங்குகளை விட்டும் எல்லா கெடுதிகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.